ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனது வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பிஸி நாள். இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், முடியல என்னால். ஆனால் ஆஃபீஸ்க்கு போன உடனே எல்லாம் அர்ஜென்சி எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்கு நான் வருவேன், லைவில் வருவேன். ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லோரும் கேட்குறேன். நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோஸ் வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் தயவு செய்து. அதன் பிறகு நான் வீடியோ போடுறது பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டுட்டேன், கோல்டு சேவிங் டிப்ஸ் இதுக்கப்புறம் என்ன வீடியோ போகணும் எனக்கு ஒன்றும் ஐடியா தெரியல. நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறதுக்காக. இது நான் நடந்து போகிறேன். நான் இப்போ இங்கேருந்து எனக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். எனக்கு 5:30 மணிக்கு கிளம்பணும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு வேலை வந்துருச்சு. சரி, அந்த வேலையை முடிச்சிடலாம், இல்லைன்னா எனக்கு வீட்டுக்கு போய் திருப்பி அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஆஃபீஸில் வந்து காலையில் வந்து கரெக்டான டைமில் போகிறது அது ஒரு எல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஆனால் ஈவினிங் வந்து நம்ம வந்து 5:30 மணிக்கு கிளம்புதுன்னா வந்து அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஈவினிங் வந்து நம்ம லேட்டாக கிளம்புவோம். இது எல்லா கம்பெனியில் இருக்க ஒரு பாலிசி. இது காலையில் தான் நம்ம வந்து கிறுக்கிறு செய்வாங்க. எதுக்கு லேட் வந்தால் வந்து டைமிங் 9:30 இல்லை அப்படி சொல்லுவாங்க. அந்த ஈவினிங் டைம் யாரும் சொல்ல மாட்டாங்க. 9:30 5:30 ஆகிடுதுல, கிளம்பணும் இல்லை வீட்டுக்கு, கிளம்பு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. இது எல்லா கம்பெனிலையும் இருக்கிறது தான். ஸோ கடைசி நிமிஷத்தில் வந்து 5:20க்கு ஒரு வேலை வந்துச்சு, அதையும் முடிச்சுட்டேன் நான் கையோட. ஏன்னா இப்போ திருப்பி நான் தான் செய்யணும்ல அந்த வேலை. ஸோ அதை கையோடு நான் செஞ்சுட்டேன் அந்த வேலையை. கண்டினியூ பண்ணுற இந்த விலாக் வந்து கடைசி வரை பாருங்கள், நான் எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு. நான் ஆக்சுவலி நீ காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனே விலாக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மழை பெஞ்சிச்சா. ஸோ வேண்டாம், ஈவினிங்க்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து விலாக் நான் காலையில் எடுக்கலை. அதான் இப்போ ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறது விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நடந்து வந்துட்டேன். கரெக்டாக வந்து எனக்கு 15 நிமிஷம் ஆகுது ஆஃபீஸ்லேருந்து இங்கே நடந்து வரதுக்கு. ஆட்டோ பஸ் பிடிக்கலாம், ஆனால் ஃபுல் டிராஃபிக் இங்கே. இது வெஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லிட்டாலும் வந்து இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுக்கு நடந்து தான் வரேன். இது ஸ்கேனிங் பண்ணுற இடம். இது ஸ்கேனிங் பண்ணிவிட்டு இது வந்து கார்டு ஸ்வைப் பண்ணுறது. கார்டு ஸ்வைப் பண்ணியாச்சா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் இறங்கணும். எனக்கு லிஃப்ட்டில் போகக்கூடாது எனக்கு இன்றைக்கி. ஏன்னா வந்து உட்காந்து ஆஃபீஸில் முழு புதுசும் உட்காந்து ஒன்றும் எக்ஸசைஸ் இல்லைல்ல, அதுக்கு இந்த படியில் ஏறி தான் போகிறேன். எக்ஸ்கலேட்டர் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் அங்கே பின்னாடி போகணும். அதுவரை நான் இதில் நடந்து போனால் வந்து நான் பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிடுவேன். நான் இதுதான் மெட்ரோ. நான் பேக் கேமராலாம் காமிச்சல, நான் ஸ்டெப்பில் நடக்கிறது. இப்போ ஃப்ரண்ட் கேமராலும் பார்க்கணும். இது வந்தாச்சு. இதுதான் பிளாட்ஃபார்ம். இது நான் ஏற்கனவே நிறைய விலாகில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நான் ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, அதான் இங்கே எம்டி ஆகுது பிளாட்ஃபார்ம். இது இல்லைன்னா க்ரௌடாக இருக்கும். இதில் லாஸ்ட்டு கோச்சில் தான் நான் ஏறுவேன். ஏன்னா அங்கே வந்து இதில் ஏறினா தான் அங்கே வந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கும். இதெல்லாம் கார்டு, இது மெட்ரோ கார்டு. இந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டுவாங்கல்ல, அவங்களாம் மெட்ரோ கார்டு. அவங்களும் ஒரு சில வேலைகள் இருக்குது இங்கே. ஜனங்க வந்து உங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் பேக் கேமராலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கோடுக்குள்ள கீழே இந்த எல்லோ கலர் கோடுக்கும் அங்காண்ட போகக்கூடாது, உள்ளே இருக்கணும். அந்த எல்லோ கலர் பட்டியாக ஒன்று எழுதுக்கு பாரு, அதுவும் இங்காண்ட தான் இருக்கணும், அங்காண்ட போகக்கூடாது. அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க இந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டுட்டு இருக்கவங்க. ஸோ இதுதான் இப்படிதான் இருக்குது மெட்ரோ எங்களுக்கு. வந்தாச்சு போய்ட்டு மெட்ரோவில் இடம் கிடச்சிருக்கு. நான் உட்காரத்துக்கு
ஸோ இதுதான் இது இடம் கிடச்சிச்சு உட்காரத்துக்காக. இப்போ எங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 hour ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேருது, காட்கோபர் மெட்ரோ. அங்கே போய் நான் திரும்பி வந்து கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு காட்கோபர் மெட்ரோ ஸ்டேஷனில். பார்க்குறீங்களா ஜனங்க எப்படி பிஸியாக போகுது. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் இப்படி கடந்து போகணும். சில பேர் சொல்லுவாங்க நீ தான் மெட்ரோவில் போகிறேன்னு சொல்லுவாங்க. மெட்ரோவில் வந்து லைஃப் என்னன்னு அவங்களுக்கு தெரியுங்க. காலையில் நான் போகும்போது எனக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது. நான் இறங்குற ஸ்டாப்புக்கு 2 ஸ்டாப்புக்கு முன்ன தான் எனக்கு இறங்குறதுக்கு இடம் கிடைக்கும். பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இது கியூ. இது ஸ்வைப் ஆகிட்டு வெளியே போகிறதுக்காக எல்லாம் அப்படியே ஜனங்க வந்து ஒரு லைனில் க்யூவில் போய் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு அப்புறம் வெளியே இங்கேருந்து எக்ஸிட் ஆகணும். எனக்கு காலை டைமில் வந்து எனக்கு உட்காரது இடம் கிடைக்காது. ஆனால் ஈவினிங் டைம் வந்து எனக்கு உட்காரது இடம் கிடைக்கும். ஏன்னா நான் ஏறுறது செகண்ட் லாஸ்ட் ஸ்டாப் இல்லை. காலையில் வந்து என்னால் வந்து சீக்கிரம் போய் இல்லையா லைனில் நிற்கிறதுங்க டைம் இல்லை. ஏன்னா எந்த எல்லாம் லாஸ்ட் மோமெண்ட் ரஷ்ஷிங்கில் ஸ்வைப் பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்திருக்கேன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற இடம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு சில விலாகில். இது ரயில்வே ஸ்டேஷன் போகிற இடம். இது கேமரா கொஞ்சம் ஆடும். ஏன்னா நான் வந்து ஒரு கையிலேருந்து கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன், இன்னொரு கையில் வந்து பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ட்ரெயின் வருது எனக்கு. நான் வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் பிடிக்க போகிறேன். ஸ்லோ ட்ரெயினில் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. இங்கே ஏசி ட்ரெயின் வந்துருக்கு. இப்போது ஏசி ட்ரெயினில் நம்மளால் ஏற முடியாது. ஏன்னா நான் இந்த நார்மல் பாசன்ட்டு. ஸோ ஏசி ட்ரெயின் போகிறதுக்கு அப்புறம் வேறு நார்மல் ட்ரெயின் வரும். அதில் தான் நான் ஏற போகிறேன். பாருங்க க்ரௌடு. இந்த மாதிரி க்ரௌட் வந்து பெரிய பெரிய ஸ்டேஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. மும்பை, கல்கட்டா, டெல்லி, சென்னை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க இந்த க்ரௌடு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து பீக் ஹவர்ஸ். இப்போ வந்து மக்கள் வந்து ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்படி கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் கீழே இறங்குறேன். ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு போய் சேர்ந்துதான் நான் கீழே இறங்குறேன். நான் இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னா போன வாரம் அவங்க சொல்லிட்டு போங்களுக்கு நான் ஃபுல் வீக் ரொம்ப எனக்கு பிஸியாக போச்சு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் டைம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி ஓகே, நாட் மச் பிஸி லைக் லாஸ்ட் வீக். நல்லா போச்சு இந்த வாரம். இன்றைக்கி நாள் இதே மாதிரி இந்த ஃபுல் வீக் போகணும். வந்தாச்சு ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு. இப்போ ட்ரெயினுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெயின் பிடிச்சி வந்து இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கணும். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணும். இப்போ நான் இறங்கிட்ட அப்புறம் உங்களுக்கு திருப்பி நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு இப்போ குர்லா ஸ்டேஷனுக்கு. 2வது ட்ரெயின் எனக்கு பிடிக்கணும். பார்த்தீங்களா நீங்கள், ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மெட்ரோ பிடிக்கணும், தென் ஒரு ட்ரெயின். இது இப்போ 2வது ட்ரெயின் எனக்கு. நான் வந்து கனவுலேருந்து ஒரு நான் எடிட்டிங் பண்ணுறேன்ல, அதுக்குன்னு வந்து ஒரு வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது எனக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுதான் வந்து ஷார்ட்டாக வந்து நான் எடுத்துகிட்டு நான் அப்லோட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஷன் பேர் வந்து குர்லா. பாருங்கள் ஜனங்க, நான் வந்து பேக் கேமராலேருந்து காமிச்ச இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமராலும் பார்க்குறேன். ஒரே டயர்ட். காலையில் போனால் மூஞ்சாது வெறுத்து கொட்டுது. ஏசியில் வந்து மெட்ரோவில் இருக்கும்போது தான் கொஞ்சம் ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு வாழ்க்கை போகுது. சில பேர் நினைப்பாங்க இவங்களுக்கு என்ன மணி சேவிங் டிப்ஸ் போடுறாங்க, கோல்ட் சேவிங் டிப்ஸ் ரொம்ப ஆனால் அந்த சம்பாதிக்கிறது நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். உழைச்சாதான் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்குங்க. ஈஸியாக யாருக்கும் சம்பளம் யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. உழைக்கணும். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நம்மளது ஹார்ட் ஒர்க்கு தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்குது. சொம்பியாக வீட்டில் உட்காந்துக்கிட்ட வரவங்க போகிறவங்க யார் வராங்க யார் போகிறாங்க பார்த்துக்கிட்ட அவங்க அடுத்தவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க வந்து வாழ்க்கையில் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ நான் இது பொதுவாக சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லுவேன். சில பேர் அப்படி தான் வந்து வாசல் அப்படியே உட்காந்துக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வாசல் சொல்லுவாங்க, பாம்பேயில் வந்து பால்கனி சொல்லுவாங்க. உட்காந்துக்கிட்ட
யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் வருது. ஆக்சுவலி ஒரு ட்ரெயின் நான் மிஸ் பண்ணிட்டேன். பெலாப்பூர் ட்ரெயின் மேலே இருக்குது, பீச் மேலே. நான் இந்த பீச்சுக்குலாம் அந்த பீச்சில் வரும்போது அந்த ட்ரெயின் போயிடுச்சு. கொஞ்சம் ஓடுனேன், ஆனால் முடியல. கிட்ட வரைக்குள்ள ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. சரி போட்டும், அடுத்த ட்ரெயினுக்கு பார்க்கலான்னு அடுத்த ட்ரெயின் வந்து இப்போ பல்வேல் ட்ரெயின் வரப்போகுது. அந்த ட்ரெயினுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் வைக்கிறேன் இந்த ஃபோன் வந்து. நான் திருப்பி கண்டினியூ பண்ணேன். ட்ரெயின் வந்துருச்சு பிளேட்ஃபார்மில், அதுக்கு நான் வைக்கிறேன். நான் இறங்கிட்ட செம்பூரில் இறங்கிட்ட திருப்பி நான் கண்டினியூ பண்ணுற விலாக் வீட்டுக்கு போகிற வரைக்கும். செம்பூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. மணி பார்க்குறீங்களா, 6:40 ஆகிடுச்சு. இன்னும் 20 நிமிஷம் இருக்குது 7 மணி. இன்னும் 20 நிமிஷம் 7 மணி ஆகத்துக்கு. இதுதான் இந்த ரெகுலர் டைம் இங்கே செம்பூர் ஸ்டேஷன் வருது. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆச்சு. இதுக்கு முன்ன ட்ரெயின் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்ல. இதுதான் அந்த ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயின் தான் நான் இறங்கினேன். இது இப்போ பன்வேல், லாஸ்ட் ஸ்டாப் பன்வேல் இது. ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நான் வந்து ஸ்டேஷன் பக்கம் போகணும். ஸ்டேஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரியுமா? நம்ம போகிற வரோம் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, இது வந்து மார்க்கெட் சொல்லுவாங்க. அந்த வழியிலேருந்து நடந்து போகணும். இது ஒரு லைவ் தான். ஆனால் நான் நேற்றுக்கே முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் லைவில் பேசியிருந்தேன். எனக்கு வந்து சும்மா உட்காந்துருக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுருக்கணும். பிஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு பிஸியாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கணும். ஒரு இடத்துல உட்காந்துட்டா இது யோசிச்சு பண்ணிட்டு அந்த மண்டை தான் வந்து வலிக்கும். அதோட பேஸ் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து பிஸியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மேலே வந்தாச்சு. மூச்சு வாங்குது. எனக்கு வந்து நந்துக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன பண்ண, ஒரு விலாக் எடுக்கலாமே. எனக்கு வந்து சீக்கிரம் எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நான் நேற்றுக்கே சொல்லியிருக்கேன். இன்னும் எனக்கு 500 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகிடுவேன். நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு. இன்னும் ஒரு 500 வாட்சிங் ஹவர்ஸ் எனக்கு சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு இன்னும் ஜஸ்ட் எனக்கு 15 நாள் இருக்குது. 10ஆம் தேதி ஆகஸ்ட் ராத்திரிக்கு இந்த பூனை வருது மேலே. பூனைக்கு வந்து ட்ரெயின் பிடிக்கணும்னு தெரியல. ஸோ 10ஆம் தேதி ஆகஸ்ட் ராத்திரிக்கு 10 மணிக்கு முடிஞ்சிடும். 365 நாள். அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும். அதான் நேற்றுக்கு 2 தடவை லைவில் வந்தேன். கொஞ்சம் வாட்சிங் ஹவர்ஸ் கூடிச்சு. சரி, என் பையன் சொன்னால், மம்மி நீ விடாமுயற்சியாக பண்ணு, கண்டிப்பாக கொண்டு வந்துடுவா இன்னும் 500 வாட்சிங் ஹவர்ஸ் சொன்னான். அதுக்குன்னு சரிப்பா நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரும்போது நான் வந்து விலாக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். இதுதான் ஸ்டேஷன், இது மார்க்கெட். இது இன்றைக்கி ஒன்றும் வாங்குறதில்லை. நான் எல்லாம் வாங்கிட்டேன் சனிக்கிழமை அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒன்றும் வாங்குறதில்லை. இல்லைன்னா போகும்போது நான் வந்து முட்டை, பால், வாழைப்பழம் அப்படி நான் வாங்கிட்டு போவேன் நான் வீட்டுக்கு போகும்போது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் இருக்குது. இன்றைக்கி அதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றும் வாங்கல. நேராக வீட்டுக்கு தான் போகிறேன் நான். 7 மணிக்கு. இப்போ எனக்கு இங்கேருந்து 20 நிமிஷம் நடக்குது. 6:40 வந்தேன் நான் இங்கே வீட்டுக்கு. வந்து 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன் நான். எந்த வாக்கிங் ஸ்பீடு பற்றி சம்டைம் நான் ஸ்பீடாக நடத்தேன், சம்டைம் நான் சோர்ந்து போயிடுவேன். நானும் ஒரு மனுஷன் தானே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும்? 53 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ். 60 வயசில் ரிட்டையர்மெண்ட். 7 வருஷம் எனக்கு உழைக்கணும். கடவுள் எனக்கு சத்து கொடுக்கணும்ல அந்த 7 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்காக. ஆனால் எனது ஆஃபீஸில் நான் ஏற்கனவே சொல்கிறது உங்களுக்கு இல்லை, இந்த ஆஃபீஸில் ரிட்டையர்மெண்ட் இல்லை. ரிட்டையர்மெண்ட் 60. ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வேலை. அப்படி யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் கொடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனியில். அப்படி நிறைய பேர் இங்கே ஒரு பியூன் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 65 வயசு ஆகுது, இன்னும் வேலை செய்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாம் நம்மளை பொறுத்து தான். நம்மளுக்கு கண்டினியூ பண்ணணுமா 60 வயசுக்கு மேலே இல்லை வேண்டாமா நம்மளை பொறுத்து தான். ஆனால் என்னை பொறுத்துக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு வீட்டில் சும்மா உட்காந்துக்க முடியாது. அதான் நான் என் பசங்களுக்கு சொன்னேன், என்றைக்கு வந்து என்னது சட்னி என்னது தோசை தான் எனக்கு வயிறு ரொம்ப. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அடுத்தவங்க எனக்கு காசு கொடுப்பாங்கன்னா என்றைக்கு ஒரு காலமும் நினச்சி பார்த்தது இல்லை. அது என்றைக்குமே நான் வந்து அப்படி செஞ்சுருக்க மாட்டேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருங்க, உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துட்டேன், நல்ல வேலையை கொடுத்துட்டேன், வீடு வாங்கி வச்சுட்டேன், சந்தோஷமாக இருங்க. ஸோ அதுக்கு என் பையன் சொன்னேன், இல்லை மம்மி நான் வந்து ஒரு நல்ல ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டேன்னா வந்து நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னான். சார் அப்படியெல்லாம் முடியாது. நான்லாம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன செய்வேன்? நான் அன்றைக்கி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க,
மெனு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வீட்டில் உட்காந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னேன். நான் அப்படி போகுது. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வச்சு எது காமிக்கிறேன்னு வந்து பாம்பே பற்றி கொஞ்சம் பார்த்துக்குவேன். இந்த இப்போ பில்டிங் இருக்குது பாருங்க, ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? இங்கே இன்னும் வந்து 100 ஃப்ளாட்டு 100க்கு மேலே இருக்குது ஃப்ளாட் எம்டி ஆகுது, இன்னும் சேல் ஆகல. அதை கொஞ்சம் தாண்டி இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தாண்டி போனால் வந்து அங்கே தான் என்னது ஃப்ளாட் இருக்குது. டிசம்பரில் பொசிஷன் கிடைக்கும், காமிப்பேன் உங்களுக்கு நான் க்ராஸ் பண்ணணும், அதான் நிற்கிறேன் நான் இங்கே. டிசம்பர் மாதம் பொசிஷன் கிடைக்கும் எனக்கு. 2 BHK 1.5 கோடிக்கு நான் வாங்கினேன். இன்னும் 25 லட்சம் கொடுக்கறது பாக்கியாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இது நான் இன்றைக்கி உங்களுக்கு லைவில் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறது ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இந்த பாம்பேல இது அந்த 3வது வீடு எனக்கு. நேற்று நைட்டு சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். நான் 1 ரூபா கூட நான் இது வரைக்கும் நான் லோன் வாங்கினது இல்லை. 1 கிராம் தங்கத்தை நான் விற்றதில்லை. எல்லாம் சிறுக சேர்த்து தான் நான் சம்பாரிச்சது. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து அந்த லாங் டேர்ம் பிளான் தான். நான் நேற்று ராத்திரி இது இந்த லைவ் வீடியோ போய் பாருங்கள், பார்க்காதவங்க. நேற்று ராத்திரிக்கு நான் லைவ் வீடியோ கொடுத்துருக்கேன். சண்டே ராத்திரி லைவ் வீடியோ போய் பாருங்கள். நான் வீடு வாங்கிறதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கலி நான் போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரண்ட் இப்போ 5 வருஷத்துக்கு நான் வந்து எல்லா மாதமும் இப்போ போடுவேன். நான் ஒரு மாதம் 36,000, ஒரு மாதத்துக்கு 3,000, வருஷத்துக்கு 36,000 36,000 அப்படின்னு போட்டு நான் வந்து நாட் லெஸ் தான் ஒரு 25 to 30 lakhs அதில் நான் சம்பாதிச்சேன். அதில் நான் வந்து சேவ் பண்ணேன். நான் அதில் தான் வந்து இந்த எல்ஐசி பணம், அதுவும் இல்லாத இந்த எஃப்டி, அப்புறம் சின்ன சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடு நான் வாங்குகிறேன் 1.5 கோடிக்கு. இதுக்கு இன்னொரு வீடு இருக்குது கொஞ்சம் சென்ட்ரல் லைன். இது வந்து அர்பன் லைன், இது சென்ட்ரல் லைனில். அது நான் வாடகைக்கு விட்டுட்டேன். நான் எதுக்கு நான் சொல்கிறேன், இதை பெருமைக்கு நான் சொல்லலை இந்த இடத்துல. இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒத்த ஆளாக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஒத்த ஆளாக வந்து நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன். எனக்கு எந்த ஒரு பேக் சப்போர்ட் இல்லை. அதுவும் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. 6 days ஒர்க்கிங், 5.5 days ஒர்க்கிங். சனிக்கிழமை மட்டும் ஆஃப் டே. அது வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக 5-6 மணி ஆகிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பாருங்கள் இந்த டைம் எப்படி நான் எவ்வளோ பிஸி லைஃப்பில் நான் வாழ்கிறேன். அப்படி சின்ன சேமித்து என் 2 பசங்களையும் படிக்க வச்சு எல்லாத்தையும் நான் செஞ்சது. நான் வந்து தனியால் இல்லை, அஃப்கோர்ஸ் இந்த ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். நான் இது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹஸ்பண்ட் என்னோட கணவர் நானும் 2 சேர்ந்து தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் காமிக்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது இங்கே ரெட் கலரில் தெரியுது உங்களுக்கு ரைட் சைடில், அதான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் வரை நான் படித்தேன். மறக்க முடியாது இந்த ஸ்கூல். தெரியுதா உங்களுக்கு? பிங்க் கலரில் இருக்கு பாரு, அதான் பிங்க் கலரில் இருக்கு பாரு, அதான் எந்த ஸ்கூல். இது ஒரு முனிசிபல் ஸ்கூல். தமிழில் என்ன சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லுவாங்க பாரு, அது இங்கே வந்து முனிசிபல் ஸ்கூல் சொல்லுவாங்க. காலில் செருப்பு இருக்காது, சட்டை கிழிஞ்ச சட்டை, பேக் வந்து ஸ்கூல் பேக், ப்ராப்பர் ஸ்கூல் பேக் இருக்காது. அது ஏதோ ஒரு பையை தச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அது அரிசி வாங்குவோம் பாரு நம்ம, அரிசி கோதுமை, அந்த பையை தச்சு அது மேலே ஒரு ஹேண்டல் மேலே போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். நான் அதை என்றைக்குமே மறக்க முடியாது. நான் என் பசங்களுக்கு எப்பயும் சொல்லுவேன். நான் பாருங்கள் இந்த ஸ்கூல் தெரியுது அவங்க ஸ்கூல் பேர் பப்ளிக் ஸ்கூல், மும்பை பப்ளிக் ஸ்கூல். யாராவது பார்த்து எதாவது நினைக்க போகிறாங்க. நான் எப்பயும் கம்முன்னு நடந்துட்டு போவேன். இங்கே நான் வ்ளாக் எடுத்துகிட்டு போகிறேன், எதாவது நினைக்க போகிறாங்க. பார்த்தா பாட்டு நான் என்ன வந்து எதாவது திருட்டு வேலை செய்கிறேன்னா இல்லை, திருட்டு வேலை செய்ய தான் பயப்படணும். நம்ம வீடியோ எடுக்கிறோம். இந்த ஸ்கூல் பாருங்கள். நான் நிறைய ஒரு வீடியோ நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பழைய வாழ்க்கையை என்றைக்குமே மறக்க முடியாது. இந்த ஸ்கூல் நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் வரை படித்தேன் நான் இந்த ஸ்கூலில். பாருங்கள் இந்த முகத்தை பாருங்கள், எவ்வளோ டயர்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே எண்ணெயில் வந்து முழி வந்தாப்புல தெரியுது, ஒரே ஸ்வெட்டிங் இருக்கும். எண்ணெயில் முழிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது அந்த முகம். காலையில் ஆஃபீஸ் பண்ண என் முகத்தை பார்க்குறீங்க, எப்படி பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு கண்ணு மேலாம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். இப்போ அப்படி இருக்குதா? பேக் எப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஏன்னா இந்த பேக்கில் வந்து எனக்கு வந்து என்கிட்ட 2 ஃபோனு, ஒன்று எனக்கு பர்சனல் ஃபோன், ஒன்று ஆஃபீஸ் ஃபோனு. பின்னாடி வச்சா ஏதாவது திருடாயிடும்,
அதில் தான் இந்த ஜிப்பில் வந்து நான் கேஷ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருவேன் நான். ஆட்டோ இது பஸ் இதெல்லாம் அப்படி இப்படி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கு நான் இப்போ நம்ம பேக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் வைப்பேன். நான் ஷால் போட்டுடுவேன். ஏன்னா வந்து கழுத்தில் செயின் வைக்கல. இங்கே பாம்பேல இருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய இங்கே திருட்டு போகுது. சரி வந்தாச்சு, செம்பூர் வந்தாச்சு. அதுக்குன்னு வந்து நான் இன்றைக்கி பேக் நேற்று நான் வாஷ் பண்ணலை. அதுக்கு ஷால் வந்து வேற ஒரு பேக்கில் மாட்டிக்கிச்சு. ஷால் இல்லை. இல்லைன்னா இப்போ நான் வந்து இப்படி நடக்கும்போது வந்து நான் ஷால் தான் கழுத்தில் போட்டு என் செயினை மறைச்சிடுவேன். நான் பாதுகாக்கணும்ல நம்ம பொருள் இல்லை. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்போ அழுக்கு ஏதாவது கிடைக்க போதா? இல்லைல்ல, நம்ம போல் நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 5 விசில் வீட்டுக்கு போயிடுவேன். நான் இப்படி தான் இருக்கேன் கிளைமேட். இப்போ இன்னும் 10 விசில் நடத்திட்டு வரேன். நான் வந்து 6:40க்கு வந்து செம்பூர் ஸ்டேஷனில் இறங்கினேன். இப்போ 10 நிமிஷம் 7 மணி ஆகுது. ரிக்ஷா பிடிச்சி போகலாம். எதுக்கு ரிக்ஷாவுக்கு 30 ரூபா செலவு பண்ணணும். வந்தாச்சு வீட்டுக்கு. ஒன்றும் சமையல் ஒன்றும் பெருசாக இல்லை. காலையில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் சாம்பார் வச்சுருந்தேன். இப்போ மட்டும் கொஞ்சம் ரைஸ் வைக்கணும், பால் சுட வைக்கணும். பால் பேக்கெட் இருக்குது ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து சுடு பண்ணி வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், குளிக்கணும், துணி துவைக்கணும். நான் அன்னன்னைக்கு துணி அன்னன்னைக்கு துவைச்சிருவேன். நான் வைக்க மாட்டேன் பெண்டிங்கில். அது எனக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மூட்டை கட்டி ஒரு வாரத்துக்கு ஒத்தாள் துவைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. அன்னன்னைக்கு துணி சேர்த்து அன்னன்னைக்கு துவைச்சி போடுறது மனசில் ஒரு நிம்மதியாக இருக்குது. மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி தான் ஒருத்தவங்க எனக்கு ஆஃபீஸில் கேட்டாங்க, அனி மேடம் டேபிள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன், இதுக்கு முன்னே நான் வேலை செஞ்ச ஆஃபீஸு எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிச்சு, டேபிள் க்ளீனர்னு அப்படின்னு சொன்னேன். அப்படியான்னு சொன்னேன். சார் நான் கொண்டு வரேன் சர்டிஃபிகேட்னு சொன்னேன் அவங்களுக்கு. நான் ஸோ எனக்கு எப்பயும் வந்து ஒரு க்ளீனஸ் இருக்கணும். நம்ம க்ளீனாக இருந்தால் வந்து நம்ம சுற்றி இருக்கிறது க்ளீனாக இருந்தால் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அது நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன் நான். எப்பயுமே வந்து நம்ம இருக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம டேபிள் உட்காந்து வேலை செய்ய போகிறோம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. பேக் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியல, ஃப்ரெண்டு என்ன இருக்குது அதுவும் பார்க்கணும், பேக்கில் என்ன இருக்குது அதையும் பார்க்கணும்ல, அதுக்குன்னு எடுக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் புதுசாக பில்டிங் கட்டி ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் நான் பேக்கில் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. நான் இதெல்லாம் 2 கோடிங்க, 2 கோடிக்கு போகுது இது இந்த வீடு. இப்போ யார்கிட்ட இருக்குது பணங்களும் எல்லாம் மோஸ்ட்லி கடன் வாங்குறாங்க. பேங்க் லோன் 2 கோடி. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். 50 லட்சம் கொடுத்து புக் பண்ணால் பாக்கி இருக்க 1.5 கோடி வந்து பேங்க் லோன் போடணும். 25 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு கட்டணும் மாதம் இஎம்ஐ. இப்போ பாருங்கள், 2 கோடி வீடு வந்து அது இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது போயிடும் 5 கோடி ஆகிடும். சொல்லுது புரியுது உங்களுக்கு? நீங்கள் 2 கோடி வாங்குகிற ஃப்ளாட் வந்து 25 வருஷம் சென்று நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னா 5 கோடி. அது எதுக்கு? நான் இது சொன்ன மாதிரி கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேவ் பண்ணி நம்ம வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வீட்டுக்கு வந்துடுவோம். பாருங்கள், இது டயர்ட்னஸ் பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோ வேலை இல்லை, நான் சொன்னேன் பாரு. ஆனால் மனசில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது எனக்கு இன்றைக்கி. இப்போ வீட்டுக்கு போய் நேற்றுக்கே பாருங்கள், எனக்கு நெயில் பாலிஷ் போடுறதுக்கு மறந்துட்டு நேற்றுக்கு. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். எனக்கு கையில் நெயில் பாலிஷ் போடணும். நான் முதல்ல இந்த ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா. மண்டேக்கு வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, கையில் நெயில் பாலிஷ் போடணும், ஐப்ரோ பண்ணணும், லிப்ஸ்டிக் இல்லாத வேலைக்கு வந்து வரக்கூடாது. லிப்ஸ்டிக், கண்ணு மை, அது ஒரு யூனிஃபார்ம் இருக்குது எங்களுக்கு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு 5 நாள் 5 டேஸ் ஒர்க்கிங் இல்லை. ஃப்ரைடேக்கு எங்களுக்கு வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் இருக்கும். மண்டே டு தர்ஸ்டே எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஒரு எத்திக்கல் கம்பெனி அது. ஏன்னா வந்து அது சொல்லுங்க, நீங்கள் கேள்விப்படும் எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி. எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அப்போல்லாம் அவங்க ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், கண்ணு மை இதெல்லாம் கம்பல்சரியாக போட்டு வரணும். அதே மாதிரி ஜென்ஸ் வந்து டை கட்டணும், ஃபார்மலாக இருக்கணும், பெல்ட் போடணும். சில பேர் வந்து பெல்ட் போட அப்படி வந்தால் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க,
salary cut 2% or 1%, I don't know exactly. Salary cut belt போட்டு வரணும் ஆஃபீஸ்க்கு மட்டும். சாட்டர்டேக்கு மட்டும் கேஷுவல் ஜீன்ஸ் டிஷர்ட் ஏதோ போட்டு வரலாம். மண்டே டு தர்ஸ்டே ஃபுல் ஃபார்மலில் வரணும் எல்லாருக்குமே, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். வந்தாச்சு இந்த வீட்டு லேனில் வந்து இதை தான் கல்லறை, கிறிஸ்டின் கல்லறை. க்ராஸ் பண்ணுறேன், தெரியுது அவங்களுக்கு? இதுதான் கல்லறை. என் வீட்டு பக்கத்தில் கல்லறை இருக்குது. இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாங்க. நான் பிறந்தது இந்த இடம் தான். நான் வந்து வீடியோவில் சொல்லலை, நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எனது செம்பூர் வந்து நான் பிறந்த ஊர். எந்த பெரிய பையனும் இங்கே தான் பிறந்தான், ரெண்டாவது பையனும் இங்கே தான் பிறந்தான். இது எந்த லேன், இது பார்க்குறீங்களா? இதுதான் எனது லேன். லேன் என்னது? இது எந்த சந்து, வீடு போகிற சந்து. இதை தெரியுதா உங்களுக்கு? எல்லோ கலரில், அதான் இந்த வீடு. வீட்டுக்கு லேனுக்குள்ளே வந்தாச்சு. இதான் இந்த வீடு லேன். வீட்டுக்கு வந்துட்டேன். கீழேருந்து மேலே எனக்கு ஏறணும். நான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். கீழேருந்து மேலே ஏறணும் எனக்கு. என் கூட ட்ராவல் பண்ணி வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் ஆஃபீஸ் விட்டு வீடு வரையும் எனக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. லைட்டு இல்லை, அதான் கருக்கலாக இருக்குது இந்த இடத்துல. இதான் 7:10 ஆச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. God bless you all. என் கூட கடைசி வரை இந்த vlog பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நான் கிச்சனுக்கு போகிறேன். கிச்சன் அப்படி இப்படி தான் இருக்கும், ஏன்னா காலையில் விட்டு போன கிச்சனு. பாருங்கள் இந்த கிச்சன். தண்ணி வச்சுருக்கேன் பையன் சாப்பாடு ஆக்கிறதுக்காக. இது குக்கரில் வந்து இது இருக்குது. குக்கர் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்காதுங்க. இந்த குக்கருக்கு வயசு வந்து 25 வருஷம் ஆச்சு. விளக்கணும், டைம் இல்லை, ஒரு நாள் விளக்கணும் எனக்கு. ஸோ இதுதான் இந்த vlog. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.